இந்த மாதிரி பழம் பழுத்துருச்சுன்னு டென்ஷனாக இருக்குதா? கண்டிப்பாக டென்ஷன் தாங்க. இந்த மாதிரி பழம் பழுத்துருச்சுன்னா இது தீக்கிற பாடு இருக்குது. இனி டென்ஷன் வேண்டாம், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கிற பழத்தை இதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதாவது பழம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வணக்கி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக நல்லா உடச்சி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா இதில் நான் இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டு 4 எடுத்து அதை சைடில் எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். 4 சைடும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதையே நம்ம நல்லா பருத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையுமே நல்லா பருத்தி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது சர்க்கரை அரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பழத்தோட மிக்ஸு இந்த ப்ரெட்டில் சென்டர்லேயே வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையோட மிக்ஸை இந்த 2 சைட்லேயுமே தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விடும்போது 2 சைட்லேயுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த முட்டையோட மிக்ஸில் மொத்தமாகவே நம்ம நல்லா முக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் முக்க வேண்டாம், லைட்டாக முக்கினாலே போதும். இப்போ சூடாக இருக்கிற பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை எல்லாம் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சுகர் போட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் பழம் இந்த அளவுக்கு பழுக்கிறதுக்கு நீங்களுமே விட மாட்டீங்க. குட்டீஸுக்குன்னா ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.